இடையில வீடியோலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஃபோன்லாம் அடித்தாங்க நிறைய பேர், என்னால் எடுக்க முடியல. ஆக்சுவலி 2 வாரத்துக்கு முன்னாடியே கண்ணோட கலர் வந்து மாறி இருந்தது. நான் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணோட கலர் வந்து மஞ்சளாக இருக்கும். அப்புறம் 1 வாரம் கழித்து தான், அந்த 1 வாரம் சமாளித்து வந்து போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது அது மஞ்சக்காமாலை ஆயிடுச்சு. என்ன பண்ண, சிரிச்சுக்கிட்டே சமாளித்து போகணும், வேறு என்ன பண்ணுறது. ரொம்ப போட்டு பார்த்துருச்சு. 5 நாள் படுத்த படுக்கையாக எந்திரிச்சு நடமாட முடியாத அளவுக்கு ரொம்ப போட்டு பார்த்துருச்சு. மருந்து வந்து ஒன்று நாட்டு மருந்து, அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் மருந்து ஏதாவது ஒன்று தான் எடுக்கணுன்ட்டாங்க. நம்ம ஊருக்குள்ளே இங்கே பக்கத்துலேயே நாட்டு மருந்து எடுத்து 3 நாள் வந்து அந்த மெடிசன் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் பத்தியம் இருக்கணுன்னாங்க. பத்திய சாப்பாடு தான் ஃபுல்லுமே. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க, இந்த சூப்பு வச்சு சாப்பிடணும் கடைசியாக 5வது நாள் அப்படின்னு. இன்றைக்கி 5வது நாள். ஆக்சுவலி இந்த மெடிசன் எடுத்ததுலேருந்து 5வது நாள். ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி மஞ்சக்காமாலை இருந்திருக்கு, கவனிக்கலை. இதை பற்றி இப்போ தான் நான் படித்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லீரலை ரொம்ப தாக்குமா. அதனால் தினமும் இளநீ, கரும்பு ஜூஸு, இந்த மாதிரியான நீர்ச்சத்து உரிய பொருட்களை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. நான் தண்ணி குடிக்கிறதையே கொஞ்சம் குறைச்சிட்டேன். நான் இருந்த இடம் வந்து ரொம்ப சூடான இடம். அந்த சூடு உடம்புல இருக்க நீர்ச்சத்தெல்லாம் உறிஞ்சதும் உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சி, நீர் சத்தும் குறைஞ்சி, கடைசியில் வந்து அது மஞ்சக்காமாலையாக மாறி இருக்கு. சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, சாதாரணமாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளையும் உங்களையும் உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் அடிக்கடி தண்ணி குடிக்க சொல்லுங்கள். உடம்புல தொத்து வியாதி வராத அளவுக்கு உடம்பை பார்த்துக்கோங்க. நல்லா சரியாக பேச முடியல, அதனால தான் நிறையா ஃபோன் காலில் என்னால் அட்டன் பண்ண முடியல. இன்னும் க்யூர் ஆக எத்தனை ஆகுதுன்னு தெரியல எனக்கு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, என்னால் பேச முடியுது, உட்காந்துருக்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் வந்து ரொம்ப படுத்த படுக்கையாக தான் இருந்தேன். தலைப்பகுதியெலாம் அந்த மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது நாட்டு மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தலை ஃபுல்லாக பயங்கரமான பெயின். உருண்டுட்டேன் வீட்டுக்குள்ளேயே, மரண வேதனை. அவ்வளவையும் சமாளித்து இப்போ உட்காந்துருக்கேன். அதனால் இந்த மது அருந்துறவங்க, சிகரெட்டு, இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் தினமும் பயணிக்கும் பாதையில் இளநீ, கரும்பு ஜூஸு, அதை தவிர வேறு ஏதாவது பானங்கள் இருந்துச்சுன்னா, அதாவது இயற்கையான பானங்கள், செயற்கை பானங்கள் தவிர்த்துருங்க. வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் இடையில உங்களுடைய உடம்புல வந்து அந்த எனர்ஜி ஏற்றிக்கிட்டே இருங்க. நான் இதை சாதாரணமாக விட்டதுனால என்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். கடையும் திறக்க முடியலைனால, கஸ்டமர்ஸ்ட்டையும் சரியாக பேச முடியலை. இன்னும் க்யூர் ஆகலை எனக்கு. நான் க்யூர் ஆக குறைஞ்சது இன்னும் ஒரு 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் இன்னும், அதாவது என்னுடைய அறிகுறி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் வந்து பியூர் எல்லோவாக போச்சு. அப்பயே டவுட் ஆச்சு. கண்ணையுமே பார்த்தேன், ஆனால் யோசிக்கலை. இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி வந்தது கிடையாது, வீட்லேயும் யாருக்கும் வந்தது இல்லையா. அதனால் சாதாரணமாக விட்டுட்டேன். உங்கள் வீடுகள்லையோ இல்லை குழந்தைகள்லையோ யாருக்காவது நீர்ச்சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா உடனே அவங்களுக்கு என்ன ஏதுன்னு செக் பண்ணிடுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளாகி என்னால் தாங்கிக்க முடியல. குழந்தைகளுக்கோ இல்லை குறைஞ்ச வயசில் இருந்தவங்களுக்கோ இல்லை வயசானவங்களுக்கோ வந்தால் ரொம்ப கஷ்டம். 5வது நாள் தான் நீங்கள் சூப்பு வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சூப்பை வச்சு உட்காந்துருக்கேன். சூப்பை குடிச்சிட்டு திருப்பியும் 5 நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அதனால் உடம்புல வந்து நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கோங்க. அதிகமாக வெயிலில் அலையாதீங்க. இப்போ இருக்க வெயிலெலாம் மரண வெயிலாக இருக்குது. கல்லீரலை தான் ஃபஸ்ட்டு தாக்குமா. அதனால் கல்லீரலை தாக்கப்பட்டுச்சுன்னா உடம்புல இருக்க எல்லா பகுதியுமே செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன். உங்களுடைய உடலையும் உடம்பையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். வெளிப்பகுதியாக மட்டும் நம்ம ஃபினிஷிங்காக இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை. உள்பகுதியில் உள்ளே இருக்க குடலில் இருந்து எல்லா பகுதியும் நல்லா தரமாக இருக்கணும்னா அடிக்கடி நீர்ச்சத்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு எவ்வளவோ செலவு பண்ணுவோம். முக்கியமாக ஆண்களுக்காக இந்த பதிவு. ஆண்கள் குடும்பத்துக்காக நிறையா ஓடுவாங்க, ஆனால் அவங்களுக்காண்டி எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க. இன்னும் பாதி பேர் இருக்காங்க, தண்ணி சிகரெட்லேயே காசு அழிக்கிறவங்க.
எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன். இந்த குடியை விட்டுட்டு இயற்கையான குளிர்பானங்களை வாங்கி உடம்புல இருக்க சூட்டை தணிச்சுக்கோங்க. இந்த சூடு என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. இனிமேல் நானும் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா பயத்தை காட்டிகிட்டு தான் போகுது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வியாதி வரும்போதும். ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணது வேறு, அதையும் ஒரு காரணமாக சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா மறுபடியும் அது சம்மந்தமான வியாதிகள் ஏதாவது ஒன்று வரும்னு சொன்னாங்க. அதுவாக கூட இருக்கலாம்னு நினச்சோம். ஆனால் நான் இருந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேன் மாட்டுறது கிடையாது. காற்று வெளியில் போகிறதுக்கான வழி இல்லை. ஸோ அந்த சூடு ஃபுல்லாக கடைக்குள்ளேயே இருந்தது. எனக்கு அந்த சூடு ஃபுல்லாக உள்ளே இறங்கிருச்சு. தலையை தொட்டால் சூடாக இருந்தது. அப்போயும் யோசிக்காமல் விட்டது அது கடைசியில் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ எல்லாருமே உங்கள் வீடுகளில் இருக்கவங்க எல்லாரையுமே நல்லபடியாக பார்த்துக்கோங்க. குழந்தைகளை ரொம்ப கவனிப்பாக பார்த்துக்கோங்க. வெயிலில் விளையாட விட்டுட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஏன்னா கல்லீரல் பாதிப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை, உயிர் சம்மந்தமான விஷயம். மஞ்சக்காமால மோசமான வியாதியாக ஒவ்வொருத்தரும் சொல்ல தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கெல்லாம் இது வரைக்கும் இப்படி வந்ததே கிடையாது. இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையில் நான் மாட்டியிருக்கேன். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க உடம்பையும் பார்த்துக்கோங்க, கூட இருக்கவங்க உடம்பையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.